அதில் என்ன மாதிரி கோட்பாடை பரப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த எப்ஸ்டீன்றவர் வந்து குழந்தைகளை இந்த மாதிரி ஜனநாயக கட்சிக்கு விருந்தாக்கி அவர்களை பெடோஃபைல் இது ஆக்கியிருக்காரு. அவங்க ஜனநாயக கட்சியினர் குழந்தைகளை பாலியல் வன்முறை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி பல தியரிகள்லாம் பேசி இது பரவுது. இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக பரவுது. இது ரெண்டாவது முறை ட்ரம்ப் அதிபர் பதவிக்கு போட்டியிட்ட போது என்ன ஒரு வாக்குறுதி கொடுக்குறாருன்னா, நான் வந்தேன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியிடுவேன், அந்த உண்மைகளை இந்த உலகத்துக்கு வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சவால் விடுறாரு. அப்போ இவர் அதிபராக பதவி வந்த பிறகு இவருடைய ஆதரவாளர்களை எப்போ வெளியிடுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வெளியிட்டாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அப்போ ட்ரம்போட பிரச்சனை என்னென்னா, வெளியிட்டால் தன்னுடைய பேர் டேமேஜ் ஆகும், மற்ற தலைவர்கள் மற்ற பணக்காரர்களுடைய பேரும் டேமேஜ் ஆகும். ஆனால் நமக்கு எவிடன்ஸ்னு ஒன்று இல்லை, நம்மளை யாரும் தண்டிக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு அப்போ ஒரு வெளியிடுவதற்கு தயாராக இல்லை. அழுத்தம்